ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் த நேம்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பார்த்துருந்தோம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மென்டல் இல்னஸ் வர்றதுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு அதிகமாச்சுனாலும் மென்டல் இல்னஸ் வரும், கம்மியாச்சுனாலும் மென்டல் இல்னஸ் வரும். அது நியூட்ரலில் போனால் தான், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து மென்டலி ஹெல்த்தியாக இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எதனால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் இம்பேலன்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஃபேக்டர் ஜெனட்டிக் ஃபேக்டர். அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த மாதிரி முன்னாடி யாருக்காவது மென்டல்னஸ் இருந்துச்சுன்னா அந்த தலைமுறையில் யாருக்காவது மென்டல்னஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்குமே மென்டல்னஸ் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி மெட்டபாலிசம் சேஞ்சஸ்னால வரும், இல்லைனா ஈவன் ஒரு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்னால் கூட மென்டல்னஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் மெயின் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். மோஸ்ட் ஆஃப் நிறைய சைக்காட்ரிக் டிசார்டர்ஸுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, அதனால கூட வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி மட்டும்தான், அதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். அந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு என்னென்ன இது கண்ட்ரோல் பண்ணுது, என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா அசெட்டில் கொலைன். ஸோ அசெட்டில் கொலைனோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லீப், அரோசல், பெயின் பெர்செப்ஷன், மூமெண்ட் அண்ட் மெமரி. நம்ம தூங்க வைக்கிறது, தூக்கத்துலேருந்து எழுப்ப வைக்கிறது, இதுதான். ஏதாவது வலி இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு அதோட சிவியர்ட்டை நமக்கு மூளைக்கு கொண்டு போகிறது இதுதான். மூமெண்ட், நம்மளோட அசைவுகள், நம்மளோட ஞாபக சக்தி, சிந்தனை திறன் எல்லாத்தையும் கொண்டு வரது இதுதாங்க. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும். ஸோ இதில் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 டிக்ரீஸ் ஆச்சுனாலும் பிரச்சனை தான், இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் பிரச்சனை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிப்ரெஷன் வரும், டிக்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அல்சைமர்ஸ் டிசீஸ் வரும். ஸோ டிப்ரெஷன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், தூங்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுக்கும் தேவையில்லாமல் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, இருட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, அழுது ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் தெரியும், இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அல்சைமர்ஸ் டிசீஸ் வரும். அல்சைமர்ஸ் டிசீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மெமரி ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடும். அவங்களோட ஞாபக சக்தி எதுவுமே இருக்காது, என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதுதான் அல்சைமர்ஸ் டிசீஸ். இதோட ஏர்லி சைன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட மறந்துடுவாங்க. இப்போ தான் இங்கே என்னமோ இங்கே வச்சேன், இங்கே என்னமோ எடுத்தேன், இல்லை கண்ணாடியை காணும், பெண்ணை காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. இது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஏர்லி சைன். அப்புறம் இப்போ என்னமோ பேசிகிட்டு இருந்தேனே, அது மறந்துட்டேனே, என்னமோ இப்போ பேசிகிட்டு இருந்தோம் மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. இதில் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸ். லேட்டர் ஆன் இது க்ரானிக்காக போச்சுன்னா டிமென்ஷியான்ற ஒரு ஆர்கானிக் மென்டல் டிசார்டர்ஸ் வரும். டிமென்ஷியாவில் என்ன கேட்டிங்கன்னா, மெமரி, ஞாபக சக்தி இருக்காது, சரியாக சிந்தனை திறன் இருக்காது, அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே மாறி இருக்கும், குணாதிசயங்கள் மாறிடும். இதெல்லாமே டிமென்ஷியாவில் வரும். அது அப்புறம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் அசெட்டில் கொலைனோட இம்ப்ளிகேஷன்ஸ். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி பார்க்கலாம், செகண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி பார்க்கலாம், அதாவது நாரோபினெஃப்ரின் பற்றி பார்க்கலாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு டாபிக் முடிஞ்சிச்சு. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி சொல்கிறேன். நன்றி.